Hello students, 9th English second midterm exams கான ஒரு important model question paper 2025 கானது very important questionsலாம் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. அதில் 10 1 mark questions கொடுக்குறாங்க. அதில் choose the correct answer ஆப்ஷனில் உங்களுக்கு 10 1 mark questionஸும் கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 3 questions synonyms கேட்குறாங்க. அடுத்து 4 5 6 வந்து antonyms கேட்குறாங்க. 7th question plurals, 8th question prefix, 9th question abbreviation, 10th question verb. So நீங்கள் synonyms antonyms கூட prefix, abbreviation, verb இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ப்ளூரல்ஸ் எல்லாம். ஓகே, அதுக்கடுத்து 2 mark questions பார்த்தோம்னா எனி 3 questions கேட்குறாங்க. 4 question கொடுத்துட்டு where did the narrator works, who is Pongo, what according to the writer is the real elixir of life, what are the 2 sources of water. இதில் 4ல எனி 3 எழுத சொல்கிறாங்க. அதில் 11 12 14 இதெல்லாம் 13 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணாமல் படிங்க. ஆல்ரெடி நம்ம 9th இங்கிலீஷில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 9th பிளேலிஸ்ட் லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தமிழுக்கான இம்பார்ட்டன்ட், மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட், மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர், அது எல்லாமே இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். மற்ற வீடியோஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஆன்ட்டியோட முயற்சிக்காக ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் கொடுத்து லைக் பண்ணவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட இங்கிலீஷில் டார்கெட் எவ்வளோ செகண்ட் மிட்டமில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து என்ன வீடியோஸ் மாடல் கொஷின் பேப்பர் போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக நம்ம ஆல் டிஸ்ட்ரிக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அப்லோட் பண்ண இருக்கிறோம், மாடல் கொஷின் பேப்பர். அடுத்து 3rd சப்டிவிஷனில் பாருங்கள், 1 mark கொஷின்ஸ். இது உங்களுக்கு வந்து ரீட் த போய்டிக்ஸ் செட் ஆஃப் போய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். 1 marks இல்லை, 2 mark கொஷின்ஸ் தான். இந்த ஒரு கொஷின்ஸ் கொடுத்து போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த போயம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 4th சப்டிவிஷன் 16th கொஷின் உங்களுக்கு போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ எல்லா போயம்லையும் நீங்கள் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 கண்டிப்பாக அழகாக ஈஸியாக 5 marks ஸ்கோர் பண்ணிடலாம். 5th ரோமன் லெட்டரில் எனி 2 questions கேட்குறாங்க. அதாவது பங்க்சுவேட் கொடுத்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் கொஷின்ஸ் கொடுத்துட்டு ரைட் கொஷின் ஃபார் த ஆன்சர் கொடுத்து கொஷின் கேட்குறது. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 mark கொஸ்டின் இது, சரிங்களா? ஸோ 17 18 19 இந்த 3ல் 2 நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 marks வரும். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் லெட்டரில் எனி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 21 எப்பயுமே பார்த்துக்கோங்க. யூனிட் 4லேருந்து ஒரு டீட்டெயில் வந்துடும், யூனிட் 5லேருந்து ஒரு டீட்டெயில் வந்துடும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க யூனிட் 4லேருந்து ஒன்று நல்லா படிச்சுக்கோங்க. ஹவு டஸ் சிவி ராமன் ஷோ தட் த வாட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப், நரேட் த கிளவர் ஸ்ட்ராட்டஜி followed by Clem Jones to deceive Pongo. ஸோ 2லேருந்து 1 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இதுக்கு வந்து 5 mark கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பேராகிராஃப், கேரக்டர் ஸ்கெச் ஆஃப் த ஸ்பைடர். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ரெண்டுமே, அதாவது யூனிட் 4 யூனிட் 5 2 யூனிட்மே நீங்கள் பேராகிராஃப் படிக்கணும். ஏன்னா இந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரை யூனிட் 4 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 5 marks. அடுத்தது 8th ரோமன் லெட்டர் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு டெவலப் த ஹிண்ட்ஸ், சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ யூனிட் 4 யூனிட் 5 இது ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டோரியை வந்து காமனாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணி சென்டென்ஸ் எழுதிடலாம். ஸோ இதுக்கு வந்து 8 marks. ஸோ ஈஸியாக 8 marks ஸ்கோர் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியாதுன்னு விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரையும் ஸ்டோரி ஒரு வயசு கொடுத்துறத வச்சு கிளாஸில் நடத்துறதை வச்சு ஓனாக கொஞ்சம் எழுத ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் 2 marks ஆகுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. அடுத்து 9th ரோமன் லெட்டர் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ். அதாவது இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இன்கரெக்ட் ஆர்டரில். ஸோ அதை நம்ம கரெக்ட் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ ஸ்டோரி தெரிஞ்சால் தான் அது கரெக்ட் ஆர்டரில் எழுத முடியும். ஸோ உங்களோட யூனிட் 4 யூனிட் 5 டெக்ஸ்ட் புக்கில் சப்ளிமெண்ட்ரியில் புக் பேக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ஓனாக கேட்டாலும் நீங்கள் அந்த ஸ்டோரி தெரிஞ்சால் ஈஸியாக இதை அட்டன் பண்ணிடலாம், புரிஞ்சுதுங்களா? ஸோ எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், எந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணோன்னா நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
பார்க்காதவங்க போய் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 பிள்ளைங்களா, ஆன்ட்டியோட முயற்சிக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ மாடல் கொஷின் பேப்பர் போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.